நேத்து என்ன நடந்துச்சு? நேற்று நைட்டு ஒரு 1:30 1:20 இருக்கும். கடை சாத்திட்டு நானும் என் பிரதர் வந்துட்டு இருந்தோம் ரிட்டர்னு. என் பிரதர் பைக்கில் வந்தார், நான் காரில் வந்துட்டு இருந்தேன். வரும்போது ஒரு ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்கும், ஒரு 10 மீட்டர் பக்கத்தில் தான் ஒன்றா தான். அது பக்கத்தில் சைடில் என் பிரதர் சைடில் பைக்கில் வந்துட்டு இருக்காரு, நான் இந்த சைடில் அப்படி காரில் வரேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 ஃபீட் இருக்கும், 10 to 15 ஃபீட் இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் திடீர்னு ஒரு பைக் சரியான ஸ்பீடு, நல்ல ஒரு ஹெவி ஸ்பீடு தான் அது. அந்த ஸ்பீடு வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறவும் பின்னாடி உட்காந்து அந்த ஒரு பொண்ணு வந்து கீழே அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்து ஷி வாஸ் டிராக்டு ஒரு 15-20 மீட்டர்ஸ்க்கு ட்ராக் ஆகி தான் போனாங்க. போய் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்ச உடனே நாங்கள் ஷாக் ஆகி வண்டி நிப்பாட்டு போய் எல்லாரும் போய் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட். ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அப்புறம் என்ன நடக்குது எதுன்னு தெரியல, கொஞ்சம் பயந்துட்டோம். அந்த அன்டைமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசாக நிறைய பேர் இல்லை. நானே என் பிரதர் அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர், ஒரு 3 பேர்கிட்ட இருந்தாங்க. அது போக இன்னும் ஒரு விசிகாவில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சம்திங் ஏதோ சொன்னார். அவரும் ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள ஏதோ இன்சிடென்ட் ப்ராப்ளம் இருக்குது போல், அதெல்லாம் ஏதோ பேசிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ ஹி வாஸ் ஹெல்பிங் ஹிம். அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அவங்க கூட தான் இருந்தார். ஸோ நாங்களாம் சேர்ந்து டக்குன்னு நியர்பைலேயே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருந்தது, அப்படியே கொண்டு போய் எங்கள் கார்லேயே அப்படியே எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம். ஏன்னா அன்டைம் நல்லா ஆம்புலன்ஸ் எதுவும் கால் பண்ண முடியல. அண்ட் பிளட் லாஸ், கொஞ்சம் ஹெவியாக பிளட் லாஸ். அண்ட் பொண்ணுக்கு அன்கான்ஷியஸ் ஆகிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் டக்குன்னு நாங்களே கொண்டு போய் சேர்த்துட்டோம். மற்றபடி அவ்வளோதான். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது? இரவு நேரத்தில் லைட் மாதிரி இல்லையா அந்த இடத்துல? ஆக்சுவலாக அது பெரிய ரோடு, கொஞ்சம் எல்லாருமே ஸ்பீடிங் வர்றது தான். ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் நல்ல பெருசாக தான் இருக்கும். அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க, நம்ம பொறுமையாக தானே போகணும். ஸ்பீட் பிரேக்கர் விசிபிளாக தான் இருக்கும், விசிபிளாக இல்லாமலாம் இல்லை, நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இதுக்கு மேலே வேணாங்க பண்ண முடியும், வச்சு பாருங்க. மேபி அந்த ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பிகர் ஸ்பீட் பிரேக்கராக இருக்கிறதுனால கொஞ்சம் பைக் எதாவது வந்துச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்ட் வந்து நல்லா ஃப்ளை ஆகிற மாதிரி, வண்டி நல்லா ஃப்ளை ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான் கிரியேட் பண்ணும் அந்த ஸ்பீட் பிரேக்கர். பட் ஸ்பீட் பிரேக்கர்னாலலாம் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நம்ம சம்திங் எல்ஸ் ஏதோ ஒரு இஷ்யூ அன்றைக்கி நடக்கணும்னு இருந்திருக்கு. பாவம் அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பீட் தேவையும் கிடையாது. அந்த அன்டைமில் என்ன கான்வர்சேஷன் என்னவோ தெரில. தேவர் நாங்கள் ஆக்சுவலாக ஸ்லோவாக நாங்கள் இன்னும் ஒரு 40-50 போயிட்டுருப்போம், ஒரு 40 போயிட்டுருக்கோன்னீங்களேன். அது ஃபுல் ஸ்பீட் நல்லா ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகி தான் போச்சு. போயிட்டு அப்படி ஒரு ஏரில் அப்படி பறந்து அப்படி விழுந்தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். இப்படி கிராஸ் ஆகி டக்குன்னு அப்படி ஏறி பறந்து அப்படி விழுந்தது. நான் இப்படி குனிஞ்சிட்டு பார்க்குறேன், முன்னாடி பார்த்தா நடு ரோட்டில் தேஞ்சிட்டு போய் அந்த பொண்ணு நிற்கிறாங்க. இல்லை, அந்த பையனுக்கு பெருசாக எதுவும் அடிப்படல. ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் பின்வண்டியில் அடி, நல்லா அங்கேயே வச்சு நல்லா பிளட் லாஸ், அங்கேயே நல்லா பிளட் லாஸ். எங்களுக்கு இன்னொரு பயம் வாட்டர் பிரேக் ஆயிருக்குமான்னு சொல்லி. ஷி வாஸ் 9 months ப்ரெக்னென்ட். ஸோ எங்களுக்கு அதுவும் தெரில, எப்படி ஹேண்டில் பண்ண எதுவும் தெரில எங்களுக்கு. பட் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. அதாவது ஹெல்ப் பண்ணியாச்சு. ஷி இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை, பல பேர் வந்து இப்போ இந்த மாதிரி விபத்து நடந்தால் பயப்படுவாங்க. நீங்கள் முன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அது இது போல் மற்றவங்களுக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விழிப்புணர்வு சொல்கிறீங்க? ஹெல்ப் பண்ணும்போது மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தா, தட் இஸ் சஸ்பெக்ட் பார்க்குற மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் என்ன டவுட் இருந்தாலும், ஹெல்ப் பண்ணவங்க மேலேயும் டவுட்டே இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக டீசென்ட் என்னஃபாக அப்ரோச் பண்ணி பொறுமையாக அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணால், அது ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது. நம்ம ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு நமக்கு ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற பயம் இல்லைன்னா யாரை வேணால் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 100% ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாரும். நம்மளோட பொருள் நாசமாகுதுன்றதுலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறதுலாம் நமக்கு வரப்போகிற ப்ராப்ளம் தான். நாளைக்கு ஒர்க் இருக்குது, நம்மளை விட மாட்டாங்க, நம்ம ஒர்க்குக்கு விட மாட்டாங்கன்ற, ஐயோ நம்ம ஒர்க் போக முடியாது, நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ஒர்க்குக்கு போக விடாமல் நம்மள ஒரு சஸ்பெக்டாக ஒரு 2 நாள் 3 நாள் இழுத்துருவாங்களோ, ட்ராக் பண்ணிடுவாங்களோ. நிறைய பேர் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணதுனால தான் ஹெல்ப் பண்ணுறதே தப்பு, பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாரும் பண்ணும்போது யாரும் பெருசாக எதுவும் இல்லாமல் ஓகே ஒரு குட் எனஃப் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு இது கொடுத்து, ஸ்பேஸ் கொடுத்து பார்த்தாங்கன்னா யார் வேணால் கரெக்டாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணும்போது உங்ககிட்ட அவங்க ஏதாவது ப்ரெக்னென்ட் ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, அவங்க அடிப்பட்டு அவங்களுக்கு ஹெவியான அடி தாங்க. நாங்கள் பார்த்ததுலேயே சொல்கிறேன், நாங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிறத நாங்கள் லிட்டரலாக பார்க்குறோம். முணுமுணுத்துட்டு அப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிறது பார்க்குறோம் நாங்கள். ஸோ இமீடியட்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவ்வளோதான். அவங்க பேசலாம் முடியல. அவங்களுக்கு விழுந்தவொடனே நல்ல பின்தல், நல்ல பிளட் லாஸ், காதுலேருந்து கூட பிளட் வந்தது, காதுலேருந்து கூட பிளட் வந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப பயமே வந்துருச்சு. சந்தோஷ் பாண்டியன். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒன்றும் நான் மட்டும் இல்லைங்க, என் கூட என் பிரதர் இருந்தார், தண்டாஷ் பண்ண, அவர் ஹெல்ப் பண்ணார். அவர் தான் உள்ள கார் உள்ள அங்கே இதில் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் அவரும் ஹெல்ப் பண்ணார். இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, பட் அவங்களும் நேமில் கொடுத்தாங்க. அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 2 பேர் எனக்கு தெரிஞ்ச, நான், என் பிரதரு, இன்னும் 2 பேர், அப்புறம் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருந்தார் சொல்ல விசிகா, அவர் வந்து இவங்க கூட இன்சிடென்ட்டில் இருக்கிறது இருந்தாங்க. அவங்களும் மார்னிங் வரைக்கும் இருந்தாங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் என் கூட இருந்து மார்னிங் வரைக்கும் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் போனாங்க. ஒரு இரவு நேரத்தில் இவ்வளோ வேகமாக தேவையா? அவங்களுக்குள்ள என்ன ஃபேமிலி இஷ்யூஸ் என்ன இல்லை, மற்றவங்களும் இது மாதிரி நிறைய நடக்குது, தேவையில்லை தான் ப்ரோ. உண்மையிலே
நடக்கணும்னு வந்து நடந்தா ப்ரோ என்ன ப்ரோ செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. நான் எல்லாருமே ஸ்பீட் ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணும்னா நான் ரெகுலராக இந்த ரூட்டுக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து போகிறேன். 3 to 4 டைம்ஸ் வந்து போகிறேன். ஏதாவது ஒரு டென்ஷன், நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷரோ இல்லை ஒரு கான்வர்சேஷன்லையோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரெகுலராக வந்து போகிற ரூட்லேயே ஸ்பீட் பிரேக்கர் மறந்துடும். இட் ஹேப்பன்ஸ். எல்லாருமே இதை பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? அது பேட் டைம். பாவம் அவங்க நல்லா ஆகிட்டு கொஞ்சம் எல்லாம் நார்மல் ஆகிட்டு லைஃப் நல்லா போச்சுன்னா பெட்டர். அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.